மாயா, கண்டிப்பா இந்த கடைசி பூஜை நடக்காது. ஆமா மாயா, துர்கா எங்கேயோ ஓடி போயிட்டா. அவ வீட்லயே இல்ல. இந்த பூஜை எதுக்காக நடக்குதுன்னு அசோக் கிட்ட கோபப்பட்ட துர்கா அந்த கோபத்துல வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. பூஜை நேரம் முடியற வரைக்கும் அவ திரும்ப வராம இருந்தா போதும். அப்புறம் தானா முனிவர் சாபம் பலிச்சு அவ கரு களைஞ்சு போகும். கவலைப்படாதீங்க, பூஜை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் துர்கா திரும்ப வரமாட்டா. மாயா, அப்ப இதெல்லாம் உன்னோட வேலையா? ஆமா. எப்படி? என்ன பண்ண? எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்த பாக்குறாங்க. இந்த வீட்ல நானும் ஒருத்தி தானே. அப்புறம் எதுக்காக என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கணும்? என்ன காரணத்துக்காக இந்த பூஜை நடக்குதுன்னு கேட்டா எல்லாரும் மூடி மறைக்கிறாங்க. கௌரி என்னடானா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்றா. நான் என்ன சின்ன புள்ளையா? எனக்கு நல்லது கெட்டது தெரியாதா? இந்த பூஜை எதுக்காக நடக்குதுன்னு நான் ஏன் அவங்க கிட்ட கேட்கணும்? என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? உண்மையை நானே கண்டுபிடிக்கிறேன். சாமி, அவர் எங்க தங்கியிருக்காரு? குணவாங்கி மடத்துல இப்ப முனிவர் தங்கி இருக்காரு. அவரை போய் பார்த்து அதை கொடுத்துருங்க. அவர் இதை வீட்டில் விட்டுட்டு வந்ததுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் முனிவரை பார்க்கும்போது நீங்க மட்டும் தனியா போங்க. உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு போகாதீங்க.